பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். நம் குடும்பங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்பேற்பட்டதாய் இருக்கிறது? யோசுவா 24:15 நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று இங்கே யோசுவா சொல்வதை நாம் பார்க்கிறோம். நாம் எப்பேற்பட்டவர்களாய் இருக்கிறோம்? உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோமா? தகப்பனையும் தாயும் மரியாதை செலுத்தக்கூடியவர்களாய், கனம் செலுத்தக்கூடியவர்களாய் இருக்கிறோமா? கணவன் மனைவி இருவருக்குள்ள ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து கிறிஸ்துவின் அன்பிலே சுயநலம் இல்லாமல் வாழ்கிறோமா? பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாகவும் பெரியோர்களை மதிக்கக்கூடியவர்களாய் நடந்து கொள்கிறார்களா? அவர்கள் குடும்பத்தின் பொறுப்புள்ளவர்களாய் நடக்கிறார்களா? தவறான பாதையில செல்கிறார்களா இல்ல சரியான பாதையில செல்கிறார்களா என்பதை நாம் கவனிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோமா? அவர்கள் வழி தவறி போயிருந்தால் அதை நாம் கண்டும் காணாமல் அவர்கள் விருப்பத்தின்படி விட்டு விடுகிறவர்களாய் இருக்கிறோமா என்று நாம் இன்று நிதானிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். பரிசுத்தவான்கள் இந்த வேத புத்தகத்திலே எத்தனை பேர் தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தார்கள் என்று, தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய், தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய், தேவனிடத்தில் ஜபத்திலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய், தேவனுடைய பரிசுத்தத்தை கௌரவிக்கப்படுத்தக்கூடியவர்களாய், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறந்தவர்களாய் வாழ்ந்த பல பரிசுத்தவான்களை நம்மால் இந்த வேத புத்தகத்தில் பார்க்க முடியும். அவர்கள் எப்பேற்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்றால், தேவனை இடைவிடாமல் ஜெபிப்பதிலும், தேவனை உறுதியை பற்றி கொள்வதிலும், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதிலும், தேவ பயத்திலும் பக்தியிலும் உறுதியாய் அவர்கள் தரித்திருந்தார்கள். பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் ஜபத்தினால் தெரியப்படுத்தி தேவ சித்தம் என்னவென்று அறிய வரையில் பொறுமையாய் காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எங்கேயுமே பதறவில்லை. தேவன் சொன்னதை சொன்னபடி அவர்கள் அப்படியே செய்து முடித்து கீழ்ப்படியக்கூடியவர்களாய் இருந்தார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடியதுதான். இங்க ஒரு சிலரை நாம் பார்க்கலாம். இங்க நோவா தேவனுக்கு பயந்தவராகவும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினால் இந்த உலகமே அழிந்த போதிலும் அவர் குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது, அவர் குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்பட்டது என்பது. அப்ரஹாமும் சாராலும் தேவன் மேல் கொண்ட நம்பிக்கையினால் தேவனுடைய அழைப்பை ஏற்று கீழ்ப்படிந்து நடந்ததினால் தலைமுறை தலைமுறையாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று. ஈசாக்கும் ரபேக்காவும் ஜபத்தினால் அவர்கள் திருமண வாழ்வு தீர்மானித்தபடியினால் தேவனுடைய சித்தமே அவர்கள் வாழ்வின் அடித்தளமாய் அமைந்து அவர்கள் சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று. யோசுவா குடும்பத்தோடு தன்னையும் சேர்த்து தேவனிடத்தில் அப்படியே அர்ப்பணித்துக் கொண்டார். அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சிறந்த வாழ்க்கையை தேவனுக்கு வாழ்ந்தார் என்பது நமக்கு தெரியும். ரூத்தும் போவாசும் நம்பிக்கை உள்ளவர்களால், நல் ஒழுக்கம் உள்ளவர்களால், தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் தேவனுடைய பரிசுத்தத்தை கௌரவிக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். மரியாவும் யோசேப்பும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிள்ளையை வளர்த்தார்கள். அவர்கள் ஜனங்களுடைய அபிப்பிராயத்துக்கு செவி சாய்க்காமல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார்கள் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். இங்கே நோவா காக்கப்பட்டார். அப்ரஹாமும் சாராலும் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஈசாக்கும் ரபேக்காவும்
அவர்கள் வாழ்விலே சிறந்த வாழ்க்கையை ஜபத்தினால் வாழ்ந்தார்கள். யோசுவா தேவனிடத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறந்தவராய் காணப்பட்டார். ரூத்தும் போவாசும் அவர்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை கௌரவிக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். மரியாளும் யோசேப்பும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் இருந்தார்கள். இப்பேற்பட்ட தேவனுக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை இந்த பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நாம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவ குடும்பங்கள் என்று அழைக்கப்படுகிற நம் குடும்பங்கள் எந்த சூழ்நிலையில் எப்பேற்பட்டவர்களாய் நாம் வாழ்கிறோம் என்பதை ஒரு விசை நாம் தியானிக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றபடி அவருடைய வார்த்தையிலும் ஜபத்திலும் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அவருக்கு நேரம் கொடுக்கிறோமா? இங்கே தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களை நாம் பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில தேவன் சொல்லியிருக்கிறார், தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள் என்று. உங்கள் ஆயுசு நாட்கள் கூடப்படும். நம் வாழ்க்கையில நம் தாயும் தகப்பனையும் கிறிஸ்துவ குடும்பங்கள் அவர்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ஒரு வயதான பிறகு அவரை நாம் மதிப்பதே இல்லை. நாம் தேவனுடைய பயத்தில் இருப்போமானால் அவர்கள் உலகத்தாரோடு நாம் கம்பேர் பண்ணும் பொழுது கிறிஸ்துவ குடும்பங்களில் தாய் தகப்பனை நாம் மரியாதை செலுத்துவது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கக்கூடியதா இருக்கிறது. கணவன் மனைவியினுடைய உறவு ஆதியிலிருந்த அன்பை என்மேல் நீர் விட்டாய் என்று தேவன் சொல்வதை போல, கணவன் மனைவி உறவு என்பது ஆரம்பத்திலே மிகவும் க்ளோஸா இருக்கிறது. அப்புறமாக அது அப்படியே தனிந்து போகக்கூடிய இருக்கிறது. இப்பேற்பட்ட அன்பு கிறிஸ்துவுக்குள்ளவும் நமக்கு காணப்படுகிறது. நம் வாழ்க்கையில எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேணுமானால் நமக்கு பொறுமையே இருப்பதில்லை. உடனே ஏதாகிலும் ஒரு வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னரை நம்ம சூஸ் பண்ணும் பொழுது கூட ராங்கா போய் யாரையோ திருமணம் செய்து வாழ்க்கையை நம் வாழ்க்கை முழுமையாய் தோற்று போகும் ஒரு சூழ்நிலை கூட நம் வாழ்விலே ஏற்படுகிறது. எதற்கென்றால் பொறுமை இல்லை. தேவ சித்தத்திற்கு நாம் காத்திருப்பது தவறி போய்விடுகிறது. எல்லாவற்றிலும் நமக்கு அவசர புத்தி. நம்மளுடைய யோசனைகள் எல்லாம், நம் மனதெல்லாம் நிரப்பப்பட்டது என்னவென்றால் ஆசீர்வாதம் என்பதினால் நம் தேவனுக்கு இடம் கொடுக்காமல் நம்ம முயற்சினால் நம்ம ஆலோசனையின்படி நம் வேகமாய் தவறான வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். அதனால்தான் கிறிஸ்துவ குடும்பங்கள் இன்று சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்றால் தேவ சித்தம் காணப்படுவதில்லை. பிள்ளைகளை பார்ப்போமானால் இந்த உலகத்தில் இழுக்கப்பட்டவர்களாய் கவரப்பட்டவர்களால் உலக ஆசையில் விழுந்து போயிருக்கிறார்கள். அவர்களை கூட சரி செய்ய முடியாமல் அவர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்ததினால் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் அவர்கள் மனம் போன போக்கிலே உலகத்தோட ஒத்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. நம் குடும்பங்களிலே எதற்கு ஆசீர்வாதம் காணப்படவில்லை? எதற்காக நம் குடும்பங்கள் கஷ்ட நிலையில் இருக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை, தேவனுக்கு இடம் கொடுப்பதில்லை, தேவனை ஜெபிப்பதில்லை, அவருடைய சித்தம் என்னவென்பதை அறிந்து கொள்ள நமக்கு நேரம் போதாததால் உலகத்தின் காரியங்களிலே நம்ம விழுந்து போகிறோம் மிகவும் சுலபமாக. அதனால்தான் கிறிஸ்துவ குடும்பங்கள் இன்று காணப்படுகிற நிலை மிகவும் மோசமாக காணப்படுகிறது. நமக்கு என்ன வேணுமானால் உடனே நமக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும். இங்கே நம்ம இந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை எப்பேற்பட்ட ஜெயங்களை பெற்றார்கள் என்றால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவர் கரங்களுக்குள் அடங்கியிருந்து அவரிடத்தில் ஜெபித்து பொறுமையோடன் அவர்கள் எதை யார் பெற வேணுமோ அதை அப்படியே பெற்றுக்கொண்டார்கள். அதே போல நாமும் கூட கிறிஸ்துவருக்குள்ள வாழ்கிற நாம்
எப்பொழுதுமே ஜபத்தில் தரித்திருக்க வேண்டும். தேவ வசனத்தை நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம் வாழ்க்கையில அவருக்கென்று ஒரு இடத்தை, ஒரு நேரத்தை கொடுக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் இதையெல்லாம் நாம் தேவனுக்கு செய்தால்தான் நம் குடும்பம் என்பது கிறிஸ்துவ குடும்பமாய், மகிழ்ச்சியுள்ள குடும்பமாய், தேவனுடைய சாயலாய், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூட குடும்பமாய், நம்மை கண்டு பிறர் மெச்சிக்கொள்ளும் வண்ணமாய், தேவனுக்கு சாட்சியாய் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியும். நாம் எங்கெல்லாம் தவறுகிறோமோ நிதானித்து நம் காரியங்களை சரி செய்து கிறிஸ்துவின் குடும்பம் எப்படி இருந்ததோ அதே போல நாமும் கூட வாழ தகுதி உள்ளவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் சமாதானம், சந்தோஷம் என்றென்றும் உண்டாக கடவதாக. ஆமென்.